ஜோதி தோன்றும் ஓர் தேசமுண்டு, விசுவாச கண்ணால் காண்கிறோம். நம் பிதா அழைக்கும் பொழுது நாம் அங்கே வசிக்க செல்லுவோம். இன்பமா மனிதன் மரிக்க வேண்டும் என்பதை மனிதன் சிந்திக்காமல் இருக்கிறான். மனிதனுடைய அறியாமை ஒன்று, அவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். ரெண்டு, பாவத்துக்கு சம்பளம் உண்டு, பாவத்துக்கு தெய்வ தண்டனை உண்டு என்பதை அறியாமல் இருக்கிறான். மூன்று, அவனுக்கு மரணம் வருகிறது என்பதை அறிந்தும் அறியாமல் இருக்கிறான். மரணத்தை பற்றி சிந்தனை இல்லாமல் இருக்கிறான். மரணம் ஏன் வருகிறது, அது பிறகு என்ன, மரணத்தினுடைய விளைவு என்ன, மரணம் என்பதுதான் என்ன என்பதை குறித்து அறியாமல் மனிதன் இருக்கிறான். மௌனமா இருந்து இந்த ஆடு கெட்டு போக கூடாது, இந்த ஆடு நரகத்துக்கு போக கூடாது, என்னோட பிள்ளை நரகத்துக்கு போக கூடாதுன்றதுக்காக அவர் எல்லாவற்றையுமே சுமந்து தாங்கி வேதனையை அனுபவிச்சு ஒரு தயவை நம்ம வாழ்நாட்கள்ல எங்கேயுமே பார்க்க முடியாது. அவர் நமக்காக செய்திருக்கிறார். எனவேதான் நம்ம இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நம்ம எல்லாருமே கூடி அவரை நினைக்கும்படியாக நம்ம வந்திருக்கிறோம். அவரில் மகிழ்ந்து பூரிப்போம், மீட்பின் நன்மைகளை உணர்ந்து அவரை வணங்கி துதிப்போம். இன்பமாய் சீக்கிரம் மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். இன்பமாய் சீக்கிரம் மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம்.